ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.2ல ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வழக்கம் போல தான்ப்பா சொல்யூஷன் போட்டுக்க போறீங்க. இந்த பைக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே எழுதிக்க போறீங்க. 4m² n³ plus 16m to the power 4n² minus mn. ஓகே, ஹோல் டிவைடட் பை இதை ஒவ்வொரு டேர்முக்கும் எழுதிக்க போறீங்க. 2mn பிளஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் 2mn மைனஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் 2mn. அதாவது பிளஸும் மைனஸும் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? பிளஸும் மைனஸும் இருந்தது அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளஸுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு டேர்ம், பிளஸுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஒரு டேர்ம். அடுத்தது மைனஸ் எங்கன்னு பாருங்க. மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு டேர்ம், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு டேர்ம். சரி, இப்படிதான் நம்ம பிரிக்கணும். ஓகே, இது பேசிக்கு, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்தது இப்போ சால்வ் பண்ணலாமாப்பா? கேன்சல் பண்றதை கேன்சல் பண்ணிடுங்க. 2 டேபிள்ல 2 1 டைம், 4 2 டைம்ஸ். எம் 1 இங்க 2 எம் இருக்கு, ஒரு எம் போச்சுன்னா ஒரு எம் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் 3 எம் இருக்கு, அடிச்சு கொடுத்தா 2 எம் ஆயிடும். ஸோ எம் 1 இருக்கு, இங்க 4 இருக்கு, ஸோ அடிச்சு கொடுத்தா 3 ஆயிடும். என் என் இங்க எம்என் எம்என் கேன்சல். மிச்சம் இருக்கிறத எழுதிடலாமா? 2 இருக்கு, எம் இருக்கு, n² இருக்கு, கீழே எதுவும் இல்லை. 16 இருக்கு, m³ இருக்கு, n இருக்கு, கீழே 2 இருக்கு, மைனஸ் இங்க mn கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1/2. ஓகே, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இங்க அடுத்தது இங்க பாருங்க, இங்க 2 காமனா இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2mn² பிளஸ் 16m³ n மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2 போட்டு போறேன். ஏன்னா இந்த காமனா இருக்குல்ல, அடுத்தது இப்படி இருந்ததுன்னா இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 4mn² 2 into 2 4 பிளஸ் 16m³ n மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2ன்னு போட்டு போறேன். ஓகே, கிளியரா இருக்கா இது? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.